ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாட்டுப்பொங்கல் வைக்கிறதுக்காக காட்டுக்கு வந்துட்டோம். காலையிலேயே மாடெல்லாம் கழுவிட்டாச்சு. பட்டியிலேருந்து பொங்கல் வச்சுட்டுருக்குறோம். தெப்பக்குளம் கட்டியாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு வந்து இளநீ கேட்டாங்கன்னு இளநீ வெட்டிட்டு வந்தாங்க. 2 இளநீ வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஒன்று போதுன்னு சொன்னதையும் இன்னொன்று இப்போவே எங்களுக்கு வேணும்னு சொல்லி உட்காந்துட்டுருக்குறாங்க வெட்டி கொடுக்க சொல்லி. காலையிலே வந்து வீட்டிலேயே குழம்பு, ரசம், அரசாணிக்காய் பொரியல், சேனக்கிழங்கு பொரியல் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாச்சு. பச்சை மாவெல்லாம் பச்சை மாவு தான் வேறு லெவலில் ஆயிடுச்சு. நான் ஊர்லேருந்து வரக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் எண்ணெய் திட்டிகிட்டே பச்சை மாவு பிணைஞ்சு பாவு வந்து ரொம்ப அதிகமாக காய்ச்சிக்கிட்டாங்க. அதனால மாவு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. சரி விளக்கெடுக்கிற கலவாக இருக்கட்டும்னு சொல்லி அதுவே கொண்டு வந்துட்டோம். 2 பேரும் குடிக்கிறாங்க பாருங்க இளநீ. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காலையில் மட்டும் பால்காரர் வந்து பால் கறந்துட்டார். சாயங்காலம் வந்து எப்போவுமே மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வரமாட்டார். அதனால அன்னன்னைக்கு கறக்கிறான் பால். பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிடலாம். சரி தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு பெரிய பட்டாசு இருந்துச்சு, அதுவும் வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே சாமி கும்பிட்டுருந்தாங்க எல்லோரும். அப்படி போய் தீக்ஷித்து அவங்க அப்பா அவங்க மாமாலாம் பட்டாசு வைக்க கிளம்பிட்டாங்க. இது பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்க. தெப்பக்குளத்துக்கு வந்து தீபமெல்லாம் பற்றி வச்சுனாட்டி பட்டாசு வைக்கிறாங்க. தீக்ஷித்து, செலியா, அண்ணா பொண்ணு 3 பேர் மாற்றி மாற்றி சாமி கும்பிட்றாங்க. அண்ணாவுக்கு வந்து பையன் பிறந்து 5 மாதம் தான் ஆச்சு. அதனால் அவனை எட்டும் இல்லை. அண்ணியும் தம்பியும் வீட்டில் இருக்கிறாங்க. மாவிளக்கு எடுத்துக்கா பாப்பா சாமி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எடுத்துரு சாமிய, நீ எடுத்துருவியா? கொண்டு வருவியா? ஏன் சாமிய ஏன் சாமி கொண்டு போக மாட்டேங்க? மைவதி எடுக்காம வந்துட்டோம். அதனால தட்டு எடுத்து கையில் வச்சு கட்டிட்டு போனோம். கரண்டில் சத்தமே இல்லை. அதனால கரண்டி எடுத்து கொடுத்துட்டு தட்டுருக்கு. அங்க வாத்துனடா, அங்க வாத்துனடா. தீக்ஷித்து வச்சுக்கோ, தீக்ஷித்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தீக்ஷித்து வந்து கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. அவன் கொஞ்ச நேரம் பிழுக்குதான், அப்புறம் வச்சு. சூப்பர். மூலக்கல் மாரியம்மனுக்கு இன்னொரு சுத்து போங்க. சளி ஒரு சுத்து, சளி வாட சளி. வா 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 ஓடியா.
சரி செலியோடி 3வது ரவுண்டுக்கு செடி எடுக்க சொன்னோம். சரி ஆளுக்கு ஒரு பாப்பா round ஒன்று எடுத்துன்னு சுற்றி சொல்லி அவன் வரலன்ட்டான். சரி பாப்பாவே எடுக்க சொல்றாங்க. அவ அழுகிறான். போன வருஷமெல்லாம் கொடுக்கவே மாட்டீனா? போன வருஷமெல்லாம் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அவளே எடுத்த அதெல்லாம் போக மாட்டேன்ட்டான். அப்புறம் 3வது ரவுண்டு தீக்ஷித்தே எடுத்துட்டான். சோளக்கல் மாரியம்மனுக்கு 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 தொட்டு கும்பிட்டு போ, சாமி கும்பிட்டு போ. வச்சாச்சு வச்சாச்சு, நீ தொட்டு மட்டும் கும்பிடு. நீ கும்பிட்டு 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 சுத்தி காமிட்டு கும்பிட்டு கும்பிட்டு மாவிளக்கு எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டோம். 2 வெறுமங்கள் ஒரு சக்கரை பொங்கல் வச்சுருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து மாமாலாம் வந்தாங்க. அவங்க சாமி கும்பிட்டாங்க. இந்த வருஷம் பச்சை மாவு தான் செம காமெடி. எதுல வேணா வரலாம். சாப்பிடுங்க. ஆணி வேணும், ஆணி அடிச்சு பொழக்கிறது. ஆறு ஊத்திட்டீங்களாட்டு இருக்குது. பாவு காய்ச்சிட்டு போகுதா? பச்சை மாவுக்கு பாவு வந்து ரொம்ப காய்ச்சிட்டாங்க. மாவு பிணைஞ்ச உடனே வெங்கச்சாங்கல் மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. அதான் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் மட்டும் அதை வச்சு பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாதது. அடுத்த வருஷம் மட்டும் வச்சிருந்தாலும் வச்சிருங்க. அடுத்த வருஷம் வேணா வேற மாதிரி எண்ணெய் பூசி இல்ல டெய்லி வந்து முகச்சு வாக்கு டெய்லி சூடு முடிச்சு ஆரம்பிட்டேன்னு அடுத்த வருஷம் கெடாவே செய்யும். இந்த வெங்கக்கெல்லாம் இருக்குதாச்சு. எனக்கு அது ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னண்ணே இது வெங்கக்கல் தான் இருக்கு. என்னோட செல்லுக்கு அனுப்பு, அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படியே மாட்டாங்க. அருமையெல்லாம் செல்லுக்கு போனீங்க. வாய்களை விட்டியற வாய்களவு போங்க. நீங்க பக்கத்துல இன்னொன்று வட்டியார ஒன்று அதை உண்டு சாப்பிட்டு வா. அவ்வளோதான். சாப்பிட்டோம்னா வாய் கழுவி விடுங்க. ஓ பக்கம் சாப்பிட்டு வாய்கள் பண்ணுமா? அன்னாடி சாப்பிடுது. கடைசியாக மாட்டு தெப்ப குளத்தில் விட்டு மிதிக்க வச்சிட்டோம். அது சுற்றி சுற்றி வருது, உள்ளே போய் மிதிக்க மாறுது. அப்புறம் கடைசியாக உள்ள போய் ஒரு டைம் மிதிச்சிருச்சு.